அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலும் குனிவதுண்டு. சாலமோன் ஞானி அருமையான ஆண்டவரை பின்பற்றுகிற, இந்த பூமியிலே ஆண்டவருடைய வழிகளிலே நல்லோராய் வாழ்கிற, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் போதித்த வசனங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரை பின்பற்றி நல்லோராய் நீதிமான்களாய் வாழ்கிறவர்களுக்கு அத்தனை தைரியமூட்டுகிற ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே சாலமோன் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன் 37ஆம் அதிகாரத்தில் 17 வயதாய் இருக்கும் பொழுதுதான் யோசேப்பை குறித்த அந்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்கள் செய்கிற துன்மார்க்கத்தனத்தை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி கொண்டு வந்தான். அது நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். யோசேப்பு நீதிமானாய் வாழ்கிறான், நல்லோராய் வாழ்கிறான், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அது நிமித்தமாக துன்மார்க்கராய் வாழ்கிறவர்களுடைய வாழ்வை குறித்து, தன்னுடைய அண்ணன்மார்களை குறித்து, அவர்கள் செய்கிற தவறுகளை குறித்து தகப்பனிடத்தில் அவன் சொல்லி வந்தபடினால அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். இன்னும் அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவனாக அவன் தன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறதையும், தன் சகோதரருடைய அரிக்கட்டுகளெல்லாம் அவனுடைய அரிக்கட்டை வணங்கி நிற்கிறதாகவும் ஒரு சொப்பனத்தை கண்டு தன்னுடைய அண்ணன்மார்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்குவோமா, உன்னை பணிந்து கொள்வோமா என்று சொல்லி துன்மார்க்கமாய் வாழ்ந்த சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். இப்படிப்பட்ட நாளிலே யோசேப்பை அவர்கள் அண்ணன்மார்களை விசாரித்து வரும்படியாக தூர இடத்திற்கு சென்றிருந்த, ஆடுமைக்கு சென்றிருந்த தன்னுடைய அண்ணன்மார்களை விசாரிக்க அனுப்பின பொழுது, அந்த யோசேப்பு அவர்களை தேடி சென்று பார்க்கும் பொழுது, தூரத்தில் அவன் வரும்பொழுதே அவனை எப்படியாயிலும் கொலை செய்யும்படி அவனை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். ரூபனுடைய யோசனையினாலும் யூதாவினுடைய யோசனையினாலும் முதலிலே குழியிலே போடப்பட்டவன், பின்பாக மீதியானியர்கள் அல்லது ஏதோமியர்கள் அல்லது இஸ்மவேலர்களுடைய கைகளிலே அவன் விற்கப்பட்டவனாக அவன் எகிப்திற்கு செல்லுகிறான். அங்கே உள்ள காரியங்களிலே அவன் பட்ட கஷ்டங்கள், அதற்கு பின்பாக ஆண்டவர் அவனை உயர்த்தி எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக அமர வைத்திருக்கும் பொழுதுதான் அங்கே அவனுடைய அண்ணன்மார்கள் அங்கே அவனை கடந்து சென்று பார்க்க செல்லும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே நிகழ்த்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவனுடைய அண்ணன்மார்களை அவன் பார்த்த பொழுது அவர்கள் அண்ணன்மார்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறான் யோசேப்பு. ஆனால் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரன் என்று அவர்கள் தெரியாதபடியினாலே அவனுடைய கால்களிலே விழுந்து, யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி, அந்த வாக்கு தத்தத்தின்படி யோசேப்பு நீதிமானாய் நல்லோனாய் வாழ்ந்தபடியினாலே அவனுடைய கால்களிலே அவர்கள் விழுந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கத்தக்கதான ஒரு வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். இங்கே ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே அவன் நல்லோனாய், அவன் நீதிமானாய் வாழும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே செய்த அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதே போல யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை அங்கே பாபிலோனுக்கு அடிமையாக விற்கப்படும் பொழுது நேபுகாத் நேச்சரால் அந்த தேசம் அழிக்கப்பட்டு அவர்கள் சிறையாக்கப்பட்டு சென்ற பொழுது அருகில் இருந்த தேசமாகிய அந்த ஏதோமியர் அவர்களை மிகுதியாக அவர்கள் கேலி செய்தும் அவர்களுக்கு அநேக காரியங்களை செய்தும், ஏதோமியர் ஏசாவின் வம்சத்தாராகி அவர்கள் தன்னுடைய சகோதரன் என்று நினைக்காதபடி இவர்களை அத்தனை ஏளனப்படுத்தினது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்விலும் செய்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். மீகா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும் பொழுது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள்.
அதற்கு முந்தின வசனத்தின் பின்பகுதியிலே அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களுடைய அக்கிரமங்களை உணர்ந்து விசுவாச கூட்டத்தாராக அவர்கள் மாறும் பொழுது, ஒரு தேசமே மனம் திரும்பும் பொழுது ஏதோமியருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்பதை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒபேதியாவில் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் 10-15 வரை என் ஆண்டவர் பேசுகிறார். நீ உன் சகோதரனாகிய யாக்கோப்புக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தார். நீ பக்கத்தில் உட்கார்ந்து நீ ஆதரவுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நீ அவர்களை அத்தனையாய் ஏளனப்படுத்தினாய். உன் சகோதரன் அந்நியர் வசமாகின நாளிலே அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராம, யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாம, அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாம நீ இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீ என்ன செஞ்சா, என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமல் இருந்திருக்கணும். அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கிற தீங்க நீ பிரியத்தோடு பாராமல் இருந்திருக்கணும். அவர்கள் ஆபத்து நாள்களில் அவர்களுடைய ஆஸ்திகளை கொள்ளையிடாமல் இருந்திருக்கணும். அவர்களை தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்தியில் நின்று கொண்டு நிற்காமல் இருந்திருக்கணும். இக்கட்டு நாளில் அவர்களுக்கு மீதியானவர்களை காட்டி கொடுக்காமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. இத்தனை காரியத்தை யோதேமியர் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க நேபுகாத் நேச்சாரினால் சிறைப்படுத்தப்பட்ட போன போது அவர்கள் நிமித்தம் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பெருமையாக பேசுகிறாங்க. ஆபத்தின வாசலில் அவங்க வாசலில் போய் எட்டி பார்க்குறாங்க. அவங்க அனுபவிக்கிற தீங்க பிரியத்தோடு பார்க்குறாங்க. அவங்க ஆஸ்திகளில் கிடைச்சதை கை போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவர்களில் தப்பினவர்களை ஒளிஞ்சு பதிவிருந்து அவர்களையும் சங்கரிக்கிறாங்க. மீதியானவர்கள் எங்கேயாவது ஒளிஞ்சு கிடக்கிறவங்களை காட்டி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தது நிமித்தம், உன் துன்மார்க்கத்தனத்தின் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் மனம் திரும்பினபடியினால் நான் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, நான் அவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவர்களை அவர்களுடைய நீதியை நான் பார்ப்பேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு தான் இந்த காரியங்கள். அவர் சேற்றை போல மிதிக்கப்படுவாள், ஏதோமியர் சேற்றை போல மிதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 34 அதிகாரத்தில் தெளிவாக 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் என்று சொல்லுகிறார். என் பட்டயம் வெறி கொண்டது, என் ஜனங்களை இத்தனையாய் ஏளனப்படுத்தினவர்களுக்காக. அவர்கள் இப்பொழுது நீதிமானாய் நல்லோராய் மாறிவிட்டபடியினால, என்னுடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டபடியினால நான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறார். ஒபேதியாவில் என்ன சொல்லுகிறார்? யோசேப்பின் வம்சம் அக்கினி ஜுவாலையை போல இருக்கும். 18ஆம் வசனத்தில் யோசேப்பினுடைய யாக்கோபின் வம்சம் அக்கினி ஜுவாலை, யோசேப்பின் வம்சம் அக்கினி ஜுவாலை. ஏதா வம்சத்தாரோ வைக்கோலும் துரும்புமாயிருப்பாங்க. அந்த ஏதோமியரை ஏசா வம்சத்தாரை இவர்கள் கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாக இருக்கிறவர்களை பட்சித்து போடுவார்கள். அக்கினி எப்படி ஒரு வைக்கோலை பட்சிக்குமோ அதே போல் பட்சித்து போடுகிற கிரியைகளை நான் செய்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு பேசுகிறவர்கள், மாய்மானம் பண்ணுகிறவர்கள், அவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஆத்துமாக்களை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானின் கூட்டத்தாரில் சிலர் அவனுக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவர்களும் உன் பாதத்தில் வருவாங்க. யூதர் அல்லாதிருந்து நான் யூதன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மாய்மாலம் பண்ணுகிற ஒரு மாய்மால கூட்டத்தாரையும் கூட, சாத்தானின் கூட்டத்தாராக இருக்கிற அவர்களையும் கூட உன் பாதத்தில் வந்து நான் பணிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறத அவர்கள் அழிந்து கொள்வார்கள். ஊழியத்திலே நான் உதவி செய்வேன். அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை சாலமன் சொல்கிறார். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலும் குனிவதுண்டு. இது எத்தனையோ நம்மை தேற்றுகிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தம். விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்.
உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே.